ஹாய் ஆல். ஜீசஸ்க்கு ஒரு சுச்சுவேஷனில் புரியுது, ஓகே இந்த மாதிரி நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் குரூசிஃபிகேஷன் தான். ஸோ அவருக்கு மனசு அவ்வளோ கஷ்டமாகுது, ரொம்ப ட்ரபிள்டாக ஃபீல் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ண போகிறாரு. அவர் கூட வந்த டிசைபிள்ஸுமே அவர் சொல்கிறாரு, இங்கே இருங்க, நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. அந்த பிட்வீன் டைமில் பார்த்தீங்கன்னா டிசைபிள்ஸ் நல்லா கொரட்டை விட்டு தூங்குறாங்க. ஏசப்பா காட் கிட்ட போய் பேசிட்டு மன உருகி அழுது ஜெபம் பண்ணிட்டு பார்க்கும்போது இன்னுமே அப்செட் ஆகுறாரு. என்னடா இன்னுமே நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, ப்ரேயர் பண்ண மாட்டீங்களா, அட்லீஸ்ட் 1 hour நீங்கள் ப்ரேயர் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஜீசஸ் கேட்குறாரு டிசைபிள்ஸ் கிட்ட. அண்ட் ஆல்சோ ஹி மென்ஷன்ஸ் வாட்ச் அண்ட் ப்ரே. ஏன்னா டெம்டேஷன்ஸ், எந்த டெம்டேஷனுமே நமக்குள்ளே வந்துடக்கூடாது. வந்தாலும் அந்த ஜெயிக்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு யார் கொடுக்கணும், காட் கொடுக்கணுன்ற ஒரு கண்ணோட்டத்தில் ஜீசஸ் சொல்கிறாரு வாட்ச் அண்ட் ப்ரே அப்படின்னு சொல்லி. நம்ம எத்தனை பேர் டெய்லி ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறோம், எத்தனை பேர் இண்டிவிஜுவல் ப்ரேயர் பண்ணுறோம்? ப்ளீஸ் நீங்கள் என்ன மறந்தாலும் பரவாயில்ல, ஃபேமிலி ப்ரேயர் மறக்காதீங்க, இண்டிவிஜுவல் ப்ரேயர் பண்ண மறக்காதீங்க. Stay strong in Christ and connect back with God. Take care.